இறங்குடி. என்னம்மா? வா. நான் வர மாட்டேன். நான் சொல்றேன்ல வா. விடுமா. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். நான் வர மாட்டேம்மா. வாயை முடிக்கிட்டு வாடி. அம்மா ப்ளீஸ்மா. இந்து அம்மா. அம்மா நான் சொல்றத கேளுமா. நான் எங்க வீட்டுக்கு போறேன். எதடி உன் வீடு? அம்மா மீரா, என்னம்மா இது? அண்ணா, இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அந்த ககன் இவளுக்கு வரதட்சணை கொடுத்திருக்கான். ஆனா இவ மட்டும் அந்த விஷயத்தை நமக்கு சொல்லவே இல்ல. எனக்கு எல்லாமே தெரியுமா. ஆனா இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுற முறை இது கிடையாதுமா. இதுதானா முறை? எவனோ கொடுத்த பணத்தை வச்சு இவ குடும்பம் நடத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்ன மாதிரியே இவளும் எங்கதான் இருக்க போறா, இங்கேதான் சாக போறா. மீரா, எதுக்கு இப்படி முட்டாள்தனமா பேசுற? இந்துக்கு குடும்பம் எதிர்காலம் எதுவுமே இல்லாம இங்க இருக்கணும்னு சொல்றியா? அப்போ உங்க புள்ள கொடுத்த பணத்தை வச்சு இவ குடும்பம் நடத்தணுமா? ஆமா, உங்க புள்ள இந்துவுக்கு வரதட்சணை கொடுத்தது உங்களுக்கு தெரியும் தானே? அதெல்லாம் இப்ப எதுக்கு? எதுக்குங்கறீங்க? ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது தானே இதெல்லாம் தெரியுது. உங்க புள்ள ககன் நம்ம பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. தெரியும். ஏண்டா, உனக்கும் தெரியும்ல? அது வந்துமா தெரியுமான்னு கேட்டா ஏ, உன் கையை எடுத்து என் தலைமையில வைக்கிற வரைக்கும் நீயும் சொல்ல மாட்டியா? சொல்லடா. தெரியுமா. பாத்தீங்களாண்ணா, இந்துவுக்கு அந்த ககன் வரதட்சணை கொடுத்திருக்கான்னு இவருக்கும் தெரிஞ்சிருக்கு, அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு, இவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரியாதவங்க யாரு? நீயும் நானும் தான். இந்த வீட்ல இதுக்கு மேல வேற யார் பாக்கி இருக்கா? பிந்து மட்டும்தான். அவளையும் இதோ இவள மாதிரியே தங்கச்சின்னு விலைக்கு வாங்கிடுவான். எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டா இதோ இவரும் நைஸா அந்த பக்கம் போயிடுவாரு. நான் மட்டும் இங்க தனியா அழுதுகிட்டு இருக்கணும். இங்க பாரு மீரா, உன்னோட புருஷனாலதான் இந்த வரதட்சணை விஷயத்துல இவ்ளோ கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அதுக்காக இந்துவோட குடும்ப வாழ்க்கையை கெடுத்து இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டோங்கிற கெட்ட பேரு நமக்கு எதுக்கு சொல்லு? என்ன சொல்றீங்க மாமா? ஆமாம்மா, அவன் கொடுத்த வரதட்சணை பணத்தை அவன் முகத்துல வீசி எறியணும். இப்ப சொன்னீங்களே இது நல்லா இருக்குன்னா, ஆனா ஒண்ணு, அவன் பணத்தை அவன் மூஞ்சில தூக்கி வீசுற வரைக்கும் இந்த அவன் மாமியார் வீட்டுக்கு போகவே மாட்டான். நீ வாய். என்னம்மா நீ சொல்ற வாய் முடிக்கலாமா? அம்மா அபூர்வா, அதுக்கான ஏற்பாடு உடனே பண்ணுமா. சரிங்க மாமா.